புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மகிழ்ச்சி, சிரிப்பு தான். சிரிப்புல பல விதத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உதட்டளவுல சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலர் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் மற்றவங்களை பார்க்கும்போது சிரிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல சிரிப்பாங்க. ஒரு சிலருக்கு உடம்புல அவ்வளோ வலிகள் இருக்கும், அந்த வலியை தாண்டி வேற வழி இல்லையே அப்படின்னு சிரிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா எப்போ உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமா இருந்து வரக்கூடிய ஒரு புன்னகை இருக்கு தெரியுங்களா, அதற்கான மதிப்பே மிகப்பெரிய மதிப்பு. அதை எதோடையும் நம்ம ஈடு செஞ்சு பார்க்கவே முடியாது. அந்த அளவுல உங்களை உடல் அளவிலும் மனதளவிலும் ஆரோக்கியமாக வைப்பதற்கான வழிமுறைகள், அந்த புன்னகையை உங்ககிட்ட இருந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு முறையும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் நம்மளுடைய எர்போ கேர் நிறுவனத்தினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்றைக்கும் அவர் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வாங்க சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். உங்களை பார்க்கும் பொழுது அந்த உண்மையான சந்தோஷம், சிரிப்பு எங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எல்லா நேயர்களுக்கும் பிறக்குது சார். அதற்கு முக்கியமான காரணம் எல்லாத்திற்குமே முதல் நாடி என்ன அப்படின்றத ஆராய்ந்து நீங்க சொல்றதுதான். அந்த வகையில இன்றைக்கு நான் சிரிப்புன்னு ஆரம்பிச்சதுனால புன்னகையிலிருந்தே நம்ம பேசுவோம். முதல்ல இறை வணக்கத்தோடு நம்ம நிகழ்ச்சியை துவங்கிடலாம் சார். சரி, இறை வணக்கத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி. இந்த ஸ்கிரிப்ட்லாம் யார் எழுதித்தரா உங்களுக்கு? அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் புதுசாக அப்படியே ஸ்கிரிப்ட் அழகாக பேசுகிறீங்களே, நல்லா இருக்கு. மனசுலேருந்து வருதா? ஓகே ஓகே, ஆழமாக நல்லா ஆழ்ந்து வருது. வாழ்த்துக்கள். உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக ஈடுபாடு இருக்கும்போது எல்லாமே சாத்தியமாக இருக்கும். மேலோட்டமாக இப்போ படிக்கிறது கூட ஞாபகம் எப்போ வரும் அப்படின்னா, ஞாபக சக்திக்காக வல்லாரையை சாப்பிடு, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, அதெல்லாம் கிடையாது. நீ இஷ்டத்தோடு படித்தீங்க அப்படின்னா ஞாபகம் இருக்கும். பாருங்கள், எது உங்களுக்கு இஷ்டப்பட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அது மனசுக்குள்ளே நிற்கும். பிடிச்சு செய்யணும், பிடிச்சு படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனசில் நிற்கும். நீங்கள் படிக்கிறதே ஏதோ நம்மளுடைய மார்க்குக்காக படிக்கிறோம், மதிப்பெண்ணுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படியே ஒரு சோர்வாக படிக்கும் பொழுது மனசில் நிற்காது. இதே நீங்கள் ஒரு கதையை படிக்கிறீங்க இல்லையா, வேறு ஏதாவது புத்தகங்கள், பிடித்த புத்தகங்கள் படிக்கும்போது ஞாபகத்தில் இன்னும் 10 வருஷம் நிற்கும். அதான் இஷ்டப்பட்டு இந்த வேலையை செய்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே. அளவற்றாலும் நிகழ்ச்சி அன்புடைய மலப்பரியாட்கூட மல்லையற்ற கருணையாளமாக இருக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் திருப்பெயரால் மகத்துவமான நிகழ்ச்சியை இறைவனது ஆசீர்வாதத்தோடு துவங்குகிறோம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க. நன்றிங்க ஐயா. இப்போ சிரிப்பு அப்படின்னு சொன்ன உடனே சிரிக்கும் பொழுது முதல்ல எல்லாருமே பார்க்கக்கூடியது பற்கள் தான். பற்களின் பிரச்சனைகளை பத்தி நீங்க பேசலாங்களா ஐயா? பேசுங்க. சரிங்க ஐயா. பேசுவதற்கு முன்பே நேயர்கள் நிறைய பேர் தொடர்புல காத்துட்டு இருக்காங்க. முதல் நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடரலாம் ஐயா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட பேரு எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சேலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. மூலம் பிரச்சனை இருக்குது. சொல்லுங்க 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 சொல்லுங்க. மருத்துவர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க ஐயா. மூலம் பிரச்சனை 1 வருஷமா இருக்குதுங்க ஐயா. ரொம்ப வலி, வேதனை தாங்க முடியல. அதுல ரத்தம்லாம் வடிதுங்களாமா? ரத்தம் வரலிங்க சார், ஆனா டைட்டா இருக்கு. சரிங்கம்மா. உங்க வயசு என்ன ஆச்சுங்கம்மா? என்னோட வயசு 45 இருக்குதுங்க சார். சேலத்துல எங்க இருக்கீங்க? சேலத்துல பழைய பஸ் மீட்டர் இருக்கிறோம். ஆலமரக்காடு பின்னாடி. ஆமாங்க சார். கரெக்டா? அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வலிக்கு மருந்து சொல்லுங்க சார். சரி, இப்போ உடம்புல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது? இல்லைங்க சார், எதுவும் பண்ணதில்லை. இல்லைம்மா, பைல்ஸு, ஹெர்னியா, குழந்தை பிறக்கும்போது அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா? எதுவுமே, எந்த ஆப்ரேஷன் எதுவுமே பண்ணதில்லை. இது வரைக்கும் பண்ணவே இல்லை இல்லையா? சரிம்மா. என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்க எக்ஸ்போர்ட் அடிக்க வேலை கேட்டுக்கிறோம். சரிம்மா. அதாவது பைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மூலம் தமிழில் சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். மூலம் அப்படின்னா என்னன்னா, அதுதான் அடிப்படை ஆதாரம்னு பேர். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான நோய்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது இந்த மூலம், பைல்ஸ். நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய ஆரோக்கியத்திற்கு மூலமாக இருக்கக்கூடியது இந்த பைல்ஸ் தான். இது என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேம்மா, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரியா? ஆமாம். நைட்டு முதல்ல தூங்கணும். ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க? என்ன பிரச்சனை? தூக்கம் வந்து சரி, நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள்.
பைல்ஸுக்காக நம்ம முதல் அடிப்படையே தூக்கம் தாம்மா. அதாவது பைல்ஸில் வந்து 2 விஷயம் இருக்குது. குளிர்ச்சியினால் ஏற்படக்கூடிய பைல்ஸு, வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பைல்ஸு. இப்போது நிறைய நபர்கள் தூக்கம் இல்லாமல் இரவு பணி இருக்குது இல்லையா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேனாக இருப்பாங்க அந்த ஏடிஎம்மில், அதே மாதிரி நம்மளுடைய காவல்துறை அன்பர்கள், இப்போ உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கேமராமேன், அது டைரக்டர்ஸு, சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க, ஐடி பீப்புள்ஸு, டிரைவர் சொல்லுவாங்க நாங்கள் உட்காந்துட்டே வண்டி ஓட்டுறோம் இல்லையா அதனால தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க உட்காந்துட்டே இருக்கு அதனால தான் பைல்ஸு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மூலம் அப்படிங்கிறதே என்னென்னா மலச்சிக்கலினுடைய உச்சக்கட்டம். மலச்சிக்கலினுடைய உச்சக்கட்டம் வந்து பைல்ஸ், மூலம் நம்ம சொல்கிறோம். மூலங்கிறது வியாதி கிடையாது, மலச்சிக்கல். மலச்சிக்கல் வந்து ஆரம்ப நிலையில் இருக்கும்போது மலச்சிக்கல், உச்சக்கட்டமாக மாறும்போது மூலமாக இருக்குது. அப்போ இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் நாம் வேலை பார்க்கும் பொழுது உடல் சூடு மிக அதிகமாக இருக்கும். உடல் சூடு மிக அதிகமாக இருக்கும் பொழுது செரிமானத்தன்மை இல்லாமல் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகி அந்த மலக்குடல் வந்து இறுகி போயிடும். அப்படியே மலக்குடல் இறுகி போய் மோஷன் வந்து வெளியில் போகாது. அந்த கடைசியாக அந்த வரக்கூடிய மோஷன் பார்த்தா கருப்பாக இருக்கும். அந்த அப்படி கட்டிட்டு நிற்கும், வெளியே வராது. அதே மாதிரி சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது இல்லைங்களா, மலத்தில் வந்து மலக்குடல் வந்து சுருங்கி விரியணும். அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ வந்து மோஷன் வந்து வெளியில் போக முடியாது, புஷ் பண்ண முடியாது. மண்புழு பார்த்திங்கன்னா அப்படியே இப்படியே போகும் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்மளுடைய மலக்குடல் இருக்கும். அந்த மலக்குடலுடைய அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறையும் பொழுது இந்த மாதிரி மாறிடும், மலச்சிக்கல் வந்துடும். அதுதான் பைல்ஸ் நம்ம சொல்கிறோம். ஏன் அந்த சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து மாறுது அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருந்தோம்னா உடல் சூடு காரணமாக இந்த மாதிரி ஆகும். இது எளிமையாக சரி பண்ணிக்க முடியும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இளநீர் எடுத்துக்கணும். இளநீரில் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. என்னென்னா தண்ணியாக வேணும்னு சொல்லிட்டு அதில் வந்து அந்த தோசை பதமாக இல்லாமல் தேங்காய் இல்லாமல் வெறும் தண்ணியாக குடி, உப்பாக இருக்கும், அது மாதிரி குடிக்கவே கூடாது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. எனக்கு டயபெட்டிக் இருக்குது அதனால் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இளநீர் அப்படிங்கிறது தேங்காயோடு சாப்பிட்ணும். நல்லா வந்து தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த தேங்காய் பருப்பையும் சாப்பிட்ணும், இளநீர் சாப்பிட்ணும். அந்த மாதிரி ஒரு அரை பதம் இல்லை கால் பதத்தில் இருக்கிற மாதிரி தேங்காய் இளநீர் வாங்கிட்டு அதை நல்லா சீவிட்டு உள்ளுக்குள்ளே வெந்தயத்தை வந்து போட்டு வச்சிடணும். உள்ளுக்குள்ளே வெந்தயத்தை போட்டு வச்சுட்டு மொட்டை மாடியில் வச்சிடணும், இல்லை வந்து வெளியில் வச்சிடணும். அதாவது வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக பனி வந்து அது மேலே படணும். இரவு நேரத்தில் பனி ஃபுல்லாக அதில் படணும். அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து அந்த தண்ணீரையும் தேங்காயும் சாப்பிட்ணும். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு. இளநீர் வட்டிட்டு ஒரு கைப்பிடி அளவிற்கு வெந்தயத்தை போட்டுட்டு, வெந்தயம் நல்ல வெந்தயமாக இருக்கணும், போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயம் தேங்காய் தண்ணீர் அத்தனையும் குடிக்கணும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நாள் குடித்தாங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க. சிறப்பான ஒரு தீர்வு அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஐயா. நம்ம வந்து இந்த பற்பிரச்சனைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். பற்கள் அப்படின்றது உடல் உறுப்புகளில் எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்க ஐயா? உடல் உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு வந்து பல்லு தான். மிக மிக முக்கியமான உறுப்பு பல்லு தான். பற்கள் என்பது உடல் ஆரோக்கியத்தோடு முழுமையாக சம்பந்தப்பட்டது. ஆனால் நம்ம பற்களை சர்வ சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம். நாம் பற்கள் ஆடக்கூடாது, பற்கள் பலமாக இருக்கணும், பற்கள் சுத்தமாக இருக்கணும், ஈறுகளில் ரத்தம் வடியக்கூடாது, பல் நாற்றம் இருக்கக்கூடாது, வாய் நாற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோடனே பல் விளக்குறோம் இல்லையா, காலையில் பல் விளக்கக்கூடாது. பல் விளக்காமல் இருந்தீங்கன்னா தான் பல் சுத்தமாகும், பல் நல்லாயிருக்கும், பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் உறுப்புகள்லேயே பற்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த பற்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்தவுடன் பல் தேய்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கவனிக்க தான் நானும் அவளாக காத்துட்ருக்கேன். ஐயா சொல்லுங்க ஐயா. இல்லை, அதாவது எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி பற்பசைகள் நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. இந்த பற்பசையை யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், இது நல்லாயிருக்கும், பல் கூச்சம் இல்லை, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. முதல்ல பல் கூச்சம் ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். யாருக்கு செரிமானம் முழுமையாக இல்லையோ அவர்களுக்கு பல் கூச்சம் அதிகமாக இருக்கும். யாருடைய உடம்புல எச்சில் முழுமையாக சுரக்காமல்
அவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பல் கூச்சம் அதிகமாக இருக்கும், பல்வலி ஏற்படும். நம்மளுடைய குடல் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பல்லோடு சம்பந்தப்பட்டது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் பல்லோடு சம்பந்தப்பட்டது. குறிப்பாக பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு விதைப்பை. பல்லை பிடுங்குனீங்க அப்படின்னா உடம்புல வலி வந்துடும். பல்லை பிடுங்குனீங்கன்னா கர்ப்பப்பை பலவீனமாயிரும். பல்லை பிடுங்குனீங்கன்னா விதைப்பை பலவீனமாகும். ஸோ பல்லுக்கும் விதைப்பைக்கும் சம்பந்தம் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம குடலுடைய நீளம் வந்து 32 அடி. நம்முடைய முதுகு தண்டுவடம் 32, பல்லு 32 தான். ஏன் கடவுள் வந்து மாற்ற வேண்டியதானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். இன்னொரு சம்மந்தமும் இருக்குது. கோயிலில் கொடிமரம் இருக்குல்ல, அது 32 வளைவு தான். ஸோ நம்ம முதுகு தண்டுவடத்தோடு தொடர்புடையது தான் கோயில். அந்த பிரகாரத்தில் வந்து கொடிமரம் இருக்கும் பாருங்கள், அந்த கொடிமரம் அது வந்து அதனுடைய நம்முடைய ஒட்டுமொத்த ஆதாரத்தை, மூல ஆதாரத்தை சொல்லக்கூடியதான் அந்த கொடிமரம். ஸோ அப்போ நம்ம யோசிக்கணும், பற்கள் அப்படிங்கிறது எவ்வளோ மிக முக்கியமானது அப்படின்னு. எல்லா விலங்குகளுமே பிறக்கும்போது பல்லு இல்லாமல் தான் பிறக்கும். சாரி, பல்லோடு தான் பிறக்கும். மனுஷன் மட்டும்தான் பல்லு இல்லாமல் பிறக்கிறது. எல்லா விலங்குகளுக்கும் பிறக்கும்போது பல்லு இருக்கும், பிறக்கும்போதே பல்லு இருக்கும். ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் பிறக்கும்போது பல் இருக்காது. குறைஞ்சபட்சம் 6 மாதம் 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் பற்கள் முளைக்க ஆரம்பிக்கும். என்னென்னா நம்ம உடல் வளர்ச்சி என்பதே பற்களை பொறுத்து தான் இருக்கும். நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா 25 வயசு 30 வயசு இருக்கும், இவ்வளோ தான் இருப்பாங்க, பல்லே இருக்காது. இல்லை பற்கள் சின்ன சின்னதாக இருக்கும். இப்போ பற்கள் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது போல் நம்ம ஒரு சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு அப்படின்னா ஏன் இதோட சம்மந்தப்பட்டு இருக்கணும்? உண்டா இல்லையா? சரி, இன்னும் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்ல பாருங்கள். பற்கள் வந்து விழுந்து எப்போ முளைக்குதோ, அது பால் பற்கள்னு சொல்கிறோம் இல்லையா, குறைஞ்சபட்சம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு 7 வயது அப்படிங்கிறது பற்கள் விழுந்து முளைக்கிறது. இன்ட்டு 2 போட்டுக்கணும். 7னா 14 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. எப்போ பற்கள் விழுந்து முளைக்குதோ அதிலிருந்து இன்ட்டு 2. ஸோ பற்கள் எந்த அளவிற்கு தாமதமாக முளைக்குதோ அந்த அளவுக்கு ஆயுள் கூடும். ஸோ இன்ட்டு 2 எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ அதிலிருந்து 10 மடங்கு அவங்க ஆயுள். எப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறாங்களோ, அதாவது குழந்தை பிறப்புக்கு எப்போ தயாராகிறாங்களோ அதிலிருந்து 10 மடங்கு ஆயுள். அப்போது ஒரு மனிதன் ஒரு 12 வயசு 13 வயசில் ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ட்டு 10, 130 வருடங்கள், 120 வருடங்கள், 140 வருடங்கள். புரியுதுங்களா? இப்போ சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா ஆயுள் கம்மின்னு அர்த்தம். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். பற்கள் அதே மாதிரி தான். குழந்தைகள் சீக்கிரமாகவே பூப்படைஞ்சிடும். ஆமாம், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். எந்த அளவுக்கு நம்ம ஆயுள் வந்து குறையுது அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வந்து ஏஜ் அட்டன் பண்ணாங்கன்னா, அதாவது அந்த குழந்தை பிறப்புக்கு தயாராகிறது வந்து தப்புது. இப்போ நிறைய விலங்குகள் எடுத்துப்போமே, விலங்குகள்லாம் பார்த்தீங்கன்னா மாடெல்லாம் 1 இயர்லேயே வந்து தயாராகிடும். ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில். அதனால தான் மாட்டோடைய ஆயுள் வந்து 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம். ஆடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு தயாராகும். அதனால தான் அதனுடைய ஆயுள் காலம் 3, 4, 5 அப்படி. நாய் வந்து 1 வருஷம். நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நீங்கள் விலங்குகளை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்களேன், எல்லாமே சரியாக இருக்கும். பாருங்கள், அந்த பற்கள் அப்படிங்கிறது எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும். அதனால தான் முதுகு தண்டுவடம் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது முதுகு தண்டுவடம். அந்த முதுகு தண்டுவடம் 32 தான், குடல் 32 தான், எல்லாமே 32 தான் நமக்கு வந்து இதாக இருக்கும். சரி, விஷயத்துக்கு வரேன் இப்போ நான். அப்போது இந்த பற்கள் அப்படிங்கிறது இவ்வளவு மிக முக்கியமானது. இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பற்கள் என்பது கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு. இதுக்கும் நான் ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். கிராமப்புறங்கள்லாம் ஒரு ஆடு மாடோ குட்டி போடுது அப்படின்னா பல்லை பார்த்து சொல்லுவாங்க. பல்லை பார்த்துட்டு இது எத்தனை குட்டி போட்டிருக்கு அப்படின்னு. பல்லை பார்த்துட்டு எத்தனை குட்டி போட்டு 2 பல்லு முளைச்சிருச்சு அப்படின்னா அது குழந்தை பிறப்புக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். 4 பல்லு இருந்துச்சுன்னா ஒரு குட்டி போட்டுச்சுன்னு அர்த்தம். இது கணக்கு. இது பல்லை பார்த்து
அது எத்தனை குட்டி போட்டுருச்சுன்னு அதனோட ஆயுள் என்னன்னு சொல்ல முடியும். இதுதான் விலங்குகளுக்கு, அதே தான் மனிதனுக்கும். அப்போ மனிதனுக்கும் பற்கள் என்பது கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டதுங்கிறது ஈஸியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பற்கள் என்பது நமது உடம்புல கர்ப்பப்பையோடு சம்மந்தப்பட்டது, விதைப்பையோடு சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னேன். அப்போ இந்த பற்கள் எந்த அளவிற்கு நமக்கு பலமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உடல் பலமாக இருக்கும். அப்போ இந்த பல்லை வந்து தேய்க்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். பல்லு தேய்க்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள். அப்போ இந்த பற்பு அசைகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய எனாமலை வந்து வெளியேற்றுது. நம்மளுடைய பற்களுடைய பலவீனத்தை அதிகப்படுத்துது. பற்களுடைய பலத்தை வந்து கூட்டவே கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் போனோம்னா வியாபாரமாகும், அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். நம்மளுடைய நிகழ்ச்சி என்பதே மக்களுக்கு வந்து எளிமையாக எல்லா நல்லதையும் சொல்வது தான். அதனால் மற்றவர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம், நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். அப்போ நம்ம இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? நம்ம நேர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பல்லு தேய்க்கக்கூடாது, பல்லு துலக்கணும். பல் தேய்க்கிறது வேறு, பல் துலக்கிறது வேறு, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போது காலையில் பல்லு விளக்குறோம், பல்லு விளக்குறோடனே உடனே டீ சாப்பிட்றோம், ஏதாவது சாப்பிட போயிடுறோம், உண்டா இல்லையா? அப்போ அந்த பற்கள் சுத்தமாக எவ்வளோ நேரம் இருக்குது? ஒரு 5 நிமிஷம் இந்த பெரிய விஷயமா இருக்குது. அதனால் அப்போ கிருமி வரப்போகிறது இல்லை. அப்போ கிருமி நம்ம வாயில் எப்போ வரும்னா, இரவு முழுவதும் வாயை மூடி நாம் தூங்கும் பொழுது இரவு நேரத்தில் தான் ஓ வாடாடே இங்கே வந்து ஒருத்தன் படுத்து கிடக்கிறான் பாரு, உள்ளே இட்லி இருக்குது, தோசை இருக்குது, வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எலும்பை பலவீனப்படுத்தி பல்லை உடச்சி எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கிருமிகள். புரியுதுங்களா? அப்போது ஒரு 12 மணி நேரம் வந்து உள்ள கிருமிகள் வந்து உள்ளே விளாண்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் தூங்க போயிடும். அப்புறம் தான் பல் விளக்கணும் நம்ம காலையில். அப்போ பல் துலக்குதல் என்பது எப்படின்னா இரவு நேரத்தில் மஸ்ட்டு, இரவு நேரத்தில் மஸ்ட். அப்போ இரவு நேரத்தில் பல்லை துலக்க வேண்டும். விளக்குதலுக்கு துலக்குதலுக்கு வித்தியாசம் இருக்குது. துலக்குதல் அப்படின்னா நாம் பல்லு இப்படி மேலே தேய்க்கிறோம் இல்லைங்களா, பல்லு தேய்க்கிறதை விட்டுட்டு ஈறுகளை தேய்ச்சி கொடுக்கணும். பல்லு தேய்க்கக்கூடாது, எதை தேய்க்கணும்? ஈறுகளை தேய்க்கணும். அப்போ அந்த ஈறுகள் தான் பல்லை பிடிச்சிட்டு இருக்கு, ஈறுகளில் தான் ரத்தம் வடியுது, ஈறுகள் தான் வீக்கம் ஏற்படுது. அப்போ அந்த ஈறுகளில் ரத்த ஓட்டம் இல்லாத காரணத்தினால பற்கள் பலவீனமாகுது. அப்போ நம்ம ஈறுகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கைகளால், ப்ரஷ்ஷால் கிடையாது, விரல்களால், ஆட்காட்டி விரலால் பற்களை வந்து நல்லா தேய்ச்சி கொடுக்கணும், நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். ஈறுகளை தேய்ச்சா மட்டும்தான் பல்லு நல்லாயிருக்கும். பல்ல தேய்க்கிறதுனால எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. அடுத்து வரேன். அப்போ வந்து ஈறுகளால் மட்டும்தான் நம்ம தேய்க்கணும். வந்து கைகளை வச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணி நல்லா கொடுக்கணும். இரவு நேரம் கண்டிப்பாக பல் துலக்கணும். காலையில் வந்து நம்ம எந்திரிச்சு நம்ம இது பண்ணால் காலையில் பல்லு துலக்கலாம், ரைட்டு. பட் இரவு நேரம் மஸ்ட்டு, காலையில் விளக்கணும் கூட அவசியம் கிடையாது. அதற்கு முன்பு ஒரு நேயர் இருக்கிறாங்க ஐயா, நம்ம பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர்? என்னோட நேம் நல்ல சிவன். எங்கிருந்து அழைக்கிறீங்க ஐயா? இங்க சென்னையில இருந்துங்க. உங்க கேள்விகளை நீங்க கேட்கலாம். சார், எனக்கு இப்ப ட்வின் பசங்க, அதுல 2வது பையனுக்கு வந்து 2.5 வயசு ஆகுது. அவனுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கு. பல்லு எப்படிங்க இருக்கு? பல்லெல்லாம் நீட்டா வச்சியா இருக்குதுங்க. சரி. மோஷன் ப்ராப்ளம் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோஷன் போக ரொம்ப கஷ்டப்படுறான். ஓகே, சரிங்க, நான் அதுக்கான விடை சொல்கிறேன், கட் பண்ணு. ஒன்றும் இல்லைம்மா, அதாவது மோஷன் போகாததுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருகம்புல்சாரோ இல்லை வந்து கடுக்காப்பொடியோ நிலா ஒரு சூரணமோ சாப்பிட்றதுனால மோஷன் அப்போதைக்கு போகிற மாதிரி தெரியும். ஆனால் மீண்டும் வந்து அந்த பாதிப்பு வந்துடும், மலச்சிக்கல் அதிகமாகிடும். என்றைக்குமே மலச்சிக்கலுக்குடைய அடிப்படை காரணத்தை உணர்ந்து நாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். நமது உணவு முறைகள் தான் முழுக்க முழுக்க மலச்சிக்கலுக்கு காரணம். நான் சொன்னேன் இல்லையா, இரவு நேர தூக்கங்கிறது மலச்சிக்கலுடைய உச்சக்கட்டம்னு நான் சொன்னேன், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. அப்போது இரவு நேர தூக்கத்தை சரி பண்ணாமல் எப்படி மலச்சிக்கல் சரி பண்ண முடியும்? இப்போ கடுக்காப்பொடி சாப்பிடுங்க சரியாயிரும் அப்படின்னா அப்போதைக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு 40 நாளைக்கு வந்து போகும். ஆனால் அதுக்கப்புறம் கடுக்காப்பொடி ஆரம்பத்தில் 1 பொடி போட்டால் வரும், 1 ஸ்பூன் போட்டால் வரும், அதுக்கப்புறம் 10 ஸ்பூன் போட்டால் கூட வராது. அது இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதனால் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியாது, அது நேரில் கூட்டிகிட்டு வந்தால் தான் சரி பண்ண முடியும். கண்டிப்பாக மலச்சிக்கல் அப்படிங்கிறது நாளைக்கு மூளை சம்மந்தப்பட்ட பாதிப்பு கொண்டு வந்து விட்டுரும், நேரடியாக வந்தால்
சரி 2.5 வயது குழந்தை குழந்தைங்கன்னா இலவசமாக தானே பார்க்குறோம் நம்ம எல்லாமே முழுக்க முழுக்க இலவசம் தானே. சரிங்க. இன்னும் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா மருத்துவமனைக்கு வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கான அனைத்து தகவல்களையும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தைகள் விஷயம் அப்படின்றதுனால நீங்கள் அங்கே போனீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் இலவசமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் மறக்காமல் உடனடியாக நீங்கள் மருத்துவமனையை அணுகுங்க. ஐயா, நம்ம அடுத்து ஒரு நேர் இருக்காங்க. அதுக்கு முன்பு பற்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் சிரிக்கிறதுக்கே வந்து கூச்சப்படுவாங்க ஐயா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பற்களில் வந்து ஒரு மஞ்சள் தன்மை வந்து தேங்கி இருக்கும். இதுவுமே வந்து ஒரு நேருடைய கேள்விதான். இந்த மஞ்சள் தன்மை இருக்கிறது வந்து நல்லதா இல்ல அவங்க உடலுக்குள்ள இருக்க ஏதேனும் ஒண்ணு வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களா? சரி, இந்த நேர அட்டன் பண்ணிட்டு முழுசா போயிடலாம். நேரம் இருக்காங்களா? சரிங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் ஷாமிலி மேடம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம். சரி, உங்க கேள்விகளை கேட்கலாம். ஐயா காத்துட்டு இருக்காங்க. அம்மா வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் சார். நல்ல தலை ரொம்ப யூஸ் ஆகுது எங்களுக்கெல்லாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுல இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. கண்டிப்பா சார். நல்ல எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து கால்ல அடி இருக்கு சார். கால்ல இந்த வேலை பார்த்தாங்க வீட்டு வேலை, எங்க வீட்டு வேலையை பார்க்கும்போது சுண்ணாம்பு இதுல இருந்து அலர்ஜி ஆனதுல கால்ல எல்லாம் ஆணி கால் ஆட்டம் இருக்கு சார் அவருக்கு. ஓகே. 2 கால்லயும் இருக்கு. இப்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இப்ப ரொம்ப நடக்க சிரமப்படுறாங்க. ரிமூவ் பண்ண பயப்படுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு போக. சரிம்மா. நல்ல தலையாட்டுவீங்களா? இப்படி தஞ்சாவூர் பொம்மை மாதிரி? தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டுவீங்களா வீட்டுக்காரர்கிட்ட? ஆட்டுவீங்களா? சரி, இந்த நிகழ்ச்சி பாருங்க. ஓகே, நன்றிமா. நன்றி. இப்போ கால்ஸ் பற்றி நிப்பாட்டுவீங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அதாவது வீட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம், சிமெண்ட்டு வந்து அதிகமாக இருக்குது, நடக்கிறோம், காலில் ஆணி வந்துருச்சு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வலிக்குது, நடக்க முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன தீர்வுன்னா சிமெண்ட்டில் நடக்கக்கூடாது, அவ்வளோதான். சிமெண்ட்டில் நடக்கிறதுனால தான் வருதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு சிமெண்ட்டில் நடக்கணும். சரி, இப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பல்லெல்லாம் கூசுது, ஐஸ்கிரீம் தின்னா பல்லு கூசுது, அவள் ஐஸ்கிரீம் திங்காத. ஐஸ்கிரீம் தின்னா உடம்பு ஏற்றுக்கல, பல் பலவீனமாக இருக்குது, ஈறுகள் வந்து பலவீனமாக இருக்குது, அதனால் பல்லு கூசுது. அப்போ என்ன பண்ணணும்? அதை தவிர்த்தணும். சார் காரம் சாப்பிட்டா வயிறு எரியுது சார், சாப்பிடாத. இல்லை, நம்மளுங்க காரம் சாப்பிட்டா வயிறு எரியுது, என்ன பண்ணுவாங்க, காரம் உடம்பு கெடுதல், சாப்பிட்ற வயிறு எரியுது, அப்போ நல்ல விஷயம் தானே, உடனே அதுக்கு மருந்து கொடுப்பாங்க. இதுதான் தப்பு. இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போது சிமெண்ட் தரையில் நடக்கிறதுனால காலில் பிரச்சனை, அப்போ சிமெண்ட் தரையில் நடக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். சரி, இதுக்கு தீர்வு கொடுத்துருவோம் நம்ம. எருக்கம் பால் இருக்கு இல்லைங்களா, எருக்கம் பால் எடுத்துட்டு அந்த அந்த கிள்ளிங்கன்னா பால் வந்துடும். அந்த பால் எடுத்துட்டு அந்த எந்த இடத்துல அந்த கால் ஆணி இருக்கோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு 10 நாளையிலே வந்து அது கீழே விழுந்துடும். அதே மாதிரி எருக்கம் இலை இருக்கு இல்லையா, எருக்கம் இலையை எந்த இடத்துல வந்து அந்த கால் ஆணி இருக்கோ அந்த இடத்துல வச்சு கட்டிடணும். இல்லை ஒரு சாக்ஸ் போட்டுக்கலாம், அந்த வச்சுட்டு ஒரு சாக்ஸ் போட்டுட்டு 1 hour கழித்து ரிமூவ் பண்ணிடணும். 1 hour கழித்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இரவு நேரம் படுக்கும் பொழுது நெய் இருக்கு இல்லைங்களா, ஒரிஜினல் நெய் வாங்கிட்டு உள்ளங்காலில் முழுசாக தேய்ச்சிட்டு படுத்துங்கணும். இந்த மாதிரி படுத்துங்கும் பொழுதும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 15 நாள், ஒரு 2 months கூட ஆகும். ஏன்னா வந்து அந்த ஹீட்டில் உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹீட் நார்மலாகி மெட்டபாலிசம் நார்மலாகி உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அம்மான் பச்சரிசி லாஸ்ட் பேசணும். அந்த அம்மான் பச்சரிசியினுடைய அந்த பால் எடுத்து வைக்கும் பொழுதும் வந்து அந்த கால் ஆணி அப்படிங்கிறது கீழே விழுந்துடும். பட் கால் ஆணி இருந்துச்சு அப்படின்னு இன்னொரு சிறப்பு என்னென்னா, நம்ம காலண்டர் மாட்டிக்கலாம். ஆமாம், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம, ஆனால் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் ரொம்ப எளிமையாக ஒரு மாதத்திற்குள்ளே இதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைச்சிருங்களா? மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, ஒரிஜினல் மஞ்சளை அரைச்சி இந்துப்பு கலந்து பூசிட்டு வந்தாலும் கீழே விழுந்துடும். சரிங்க, பலவிதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொன்றாக நீங்கள் கடைபிடித்து பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. நம்ம பற்கள் பத்தி பேசிட்டு இருந்தோம் ஐயா, பற்பசையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதற்கிடையே நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், சிரிக்கிறதுக்கே தயங்குறதுக்கான காரணம். அதாவது என்னன்னா இப்போ வந்து பற்களை பாதுகாக்கிறதுக்கு உள்ள போயிடலாம் நம்ம, டைம் இல்லாதனால. முதல்ல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, சில்லுன்னு வாட்டர் தண்ணியை அப்படியே கடகடன்னு குடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி கடகடன்னு குடிக்கிறது,
அதிகமாக காரத்தன்மை உள்ள உணவுகள், அதாவது மெல்லாமல் உள்ள அப்படியே இறக்கிறது, இது எல்லாத்தையும் விட்டுறணும். என்னுடைய குருநாதர் இருந்தார், அவர் எனக்கு சொல்லி கொடுத்தது என்னென்னா, பல்லுக்கு மெல்லாததை உள்ளுக்கு தள்ளாதே. அவர் சொல்லி கொடுத்தது எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. எனக்கு அதை சொல்லி கொடுத்து எனக்கு 5 வருஷம் 20 வருஷம் ஆச்சு எனக்கு. பல்லுக்கு மெல்லாததை உள்ளுக்கு தள்ளாதே, சொல்லுக்கு அல்லாதவனிடம் மல்லுக்கு நிற்காதே. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, கேட்குறதுக்கு இது ரொம்ப தெரியுது, ஆனால் வாழ்க்கையின் தத்துவம் தான். பல்லுக்கு மெல்லாததை உள்ளுக்கு தள்ளாதேன்னா, பல்லால் கடிக்க முடியாததை, பல்லால் மெல்ல முடியாததை, செரிமானம் பண்ண முடியாதது தான் பல்லு மெல்ல முடியாது. அப்போ அதை உள்ளுக்கு தள்ளினா அது வியாதி. எதை சாப்பிட்டாலும் நல்லா மென்று சாப்பிடணும், அரைச்சி சாப்பிடணும். உண்டா இல்லைங்களா? அப்போது ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் இதுதான் அடிப்படை. சொல்லுக்கு அல்லாதவனிடம், உனக்கு சொல்லுக்கு கட்டுப்படாதவனிடம், உன் பேச்சை கேட்காதவனிடம் மல்லுக்கு நின்னா அது பிரச்சனை தான் வந்து நிற்கும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம நல்லா அரைச்சி சாப்பிடணும், புரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ எந்த சூழ்நிலையிலையும் நம்ம இந்த அதிகமான இனிப்புகள் அடங்கிய உணவுகள், காரத்தன்மை உணவுகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில்லுன்னு இருக்கிறது, ரொம்ப சூடாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் முதல்ல தவிர்க்கணும். ரொம்ப சூடாக இருக்கிறது அப்படியே சாப்பிட்றது, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஈறுகள் கட்டு தான் போகும். சரி, இதை தவிர்த்தணும், நல்லா மென்று சாப்பிட்ணும். ஓகே. அடுத்ததாக சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது பசிச்சு சாப்பிடணும், பசிக்காமல் சாப்பிடக்கூடாது, அளவோடு சாப்பிடணும், பிடிச்சு சாப்பிடணும், நிம்மதியாக சாப்பிடணும், நிறைவாக சாப்பிடணும், மனசுக்குள்ளே 1000 கவலைகளை வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. இது விஷயத்தை கவனிக்கணும். சரிங்க. வாய் கொப்பளிக்கணும், எண்ணெய் கொப்பளியர். காலையில் எழுந்த உடனே நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் நல்லெண்ணெய் வாங்கி அந்த நல்லெண்ணெயை நல்லா வாய் கொப்பளிக்க ஆரம்பிக்கணும். இரவு நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் வாய் கொப்பளிக்கணும், காலையில் நேரத்தில் நல்லெண்ணெய் வாய் கொப்பளிக்கணும். வாய் கொப்பளிச்சுட்டு 20 மினிட்ஸ் நல்லா வாய் கொப்பளிச்சு துப்பணும். துப்பிட்டு நல்லா கையில் ப்ரஷ் பண்ணணும். மஞ்சத்தூளும் உப்புத்தூளும், மஞ்சத்தூளையும் உப்புத்தூளையும் ஈக்குவலாக கலந்து அதில் பல்லு தேய்ச்சிங்கன்னா மஞ்சள் கரை போயிடும். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மஞ்சள் தூளையும் உப்புத்தூளையும் கலந்து 2 மட்டுமே, வேறு எதுவுமே தேவையில்லை, கலந்து நீங்கள் தேய்ச்சிங்கனாவே எவ்வளவு மஞ்சள் கரைகள் இருந்தாலுமே அது போக ஆரம்பிச்சிடும். கரிசலாங்கண்ணின்னு ஒரு கீரை இருக்குது, அதனுடைய பொடியை கலந்தீங்கன்னா இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் உப்போடு சேர்ந்து, ஆமாம், ஈக்குவலாக இது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன், அது ஒரு ஸ்பூன் கலந்தீங்கன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு. மஞ்சள் அவ்வளோ நல்லது. இப்போ கரைகள் மிக அதிகமாக இருக்குது, ஒரு 2 நாளிலே எடுக்கணும் அப்படின்னா, நம்ம இட்லி சோடா இருக்கு இல்லையா, சோடா உப்புன்னு சொல்லுவோம் நம்ம, சோடா உப்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பல்ல விளக்குனீங்கன்னா கரை இன்னும் ஃபாஸ்ட்டாக போகும். சரிங்க. இதோட மஞ்சள் உங்களுக்கு உப்பு, கரிசலாங்கண்ணி, கொஞ்சம் இட்லிக்கு போடக்கூடிய சோடா உப்பு, அது கெமிக்கல் கிடையாது. அந்த சோடா உப்பு போட்டு நம்ம பல் விளக்கும் பொழுது எக்ஸலண்ட் ரிசல்ட் பார்க்கலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 நாளில் மஞ்சள்லாம் போயிடும். இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பல்லு கூச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா உப்பு இருக்குது இல்லைங்களா, உப்பு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 4-5 முறை உப்பு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு வாய்க்கு பிடிச்சிட்டே இருக்கணும். அன்னாசி பழச்சாறு இருக்கு இல்லையா, அன்னாசி பழச்சாறு இந்த பல் கூச்சத்துக்கும் பல் வலிக்கும் மிக நல்லது. அன்னாசி பழம் சாப்பிட்டீங்கன்னா பல் கூசும் பாருங்க. என்ன காரணம்னா, அன்னாசி பழம் அந்த பல் கூச்சத்தை சரி பண்ணும், பல் வலியை சரி பண்ணும், அதுக்காக தான். அதனால் அன்னாசி பழத்தை நல்லா கடித்து நல்லா சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பல் கூச்சம் அதிகமாக இருக்குது, பல்லில் துர்நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது என்னடாதுன்னு யோசிப்பீங்க, நான் சொல்கிறது செஞ்சு பாருங்கள். சிவக்காய் இருக்கு இல்லையா, ஒரிஜினல் சிவக்காய் ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு, தலைக்கு வைக்கிற சீகக்காய், ஆமாம், வாயில் போட்டு தண்ணி விட்டு நல்லா கொப்பளிக்கணும். நல்லா கொப்பளிச்சுட்டு ஒரு 4 முறை ஒரு 2 நாளைக்கு செஞ்சோம்னாவே அந்த பற்கள் இருக்கக்கூடிய துர்நாற்றம்லாம் போக ஆரம்பிச்சிடும். துப்பிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டோம்னாவே பற்கள் துர்நாற்றம் போயிடும். பற்கள் மஞ்சள் இருக்குது இல்லையா, மஞ்சள்லாம் போக ஆரம்பிச்சிடும். பல தகவல்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு நம்ம கேட்கலாங்க. ஐயா, இந்த பழமும் சேர்த்து சொல்லுங்க. நொறுங்கு தின்றால் 100 வயது. ஆமாங்க ஐயா. சரி, விஷயத்துக்கு வரும். அப்போ இந்த பற்களை பாதுகாக்கிறதுக்கான சில
வழிமுறைகள் நிறைய பேசியிருக்கோம். நம்ம இந்த பல்பொடி பற்றி பேசிடலாம். நம்ம எதை வச்சு பல் துலக்கலாம் அப்படிங்கிறது. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 முறை பல் துலக்குவது என்பது மிக முக்கியம். அட்லீஸ்ட் 2 முறையாவது, காலை மாலை. வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மதியத்திலையும் நம்ம ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் பல் துலக்கிறது என்பது ரொம்ப மிக நல்லது. பற்களை ஈர்களை தான் நம்ம துலக்கணும், பல்ல தொடக்கூடாது. அதான் சொல்லிட்டேன் நான். சரி, இதுக்கான ஒரு பல்பொடி மட்டும் நம்ம எளிமையாக நான் சொல்லிடுறேன். நான் தயவுசெய்து பற்பசைகள், கடையில் வைக்கக்கூடிய பற்பசைகள் வாங்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன தலைப்பு வைக்கணும்னா ஆடும் பல் அசையாது, இதுதான் தலைப்பு யூடியூப்பில். ஆமாம், இதை வச்சுருங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா பல் ஆடக்கூடிய பல்லையே அசையாமல் பலமாக மாற்றக்கூடிய பல்பொடி நம்ம சொல்ல போகிறது. நான் அளவு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அப்படின்னு 100 கிராம் வச்சுக்கலாம், 200 கிராம் வச்சுக்கலாம். நான் சொல்கிறது 1 ஸ்பூன் சொல்கிறேன். 1 ஸ்பூன் கடுக்கா பொடி, ஒரிஜினல் கடுக்கா பொடி 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவிற்கு உப்பு, நம்முடைய சாதாரண கடல் உப்பு. அந்த கடல் உப்பு கடையில் வைக்கக்கூடிய உப்பு வாங்கக்கூடாது, கல் உப்பு வாங்கணும். வாங்கிட்டு வறுக்கணும். முதல்ல வறுக்கணும், இரும்பு சட்டில் போட்டு வறுக்கணும். வறுத்துட்டு அந்த உப்பை தான் பயன்படுத்தணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ந்த உப்பு வருது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 1 ஸ்பூன் கடுக்கா பொடி, 1/4 ஸ்பூன் வறுத்த உப்பு. அதே மாதிரி 1/4 ஸ்பூன் லவங்கம் நம்ம இருக்கு இல்லைங்களா, லவங்க பொடி. 1/4 ஸ்பூன் கிராம்பு பொடி, 1/4 ஸ்பூன் சுக்கு. நம்ம சரியானபடி கடையில் நம்ம வாங்கிக்கலாம், நம்மளே கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சுக்கு 1/4 ஸ்பூன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரிஜினல் மஞ்சள் தூள். 2 ஸ்பூன் அளவிற்கு கரிசலாங்கண்ணி பொடி. 1 ஸ்பூன் இது போட்டோம் இல்லையா, நம்ம கடுக்காய் போட்டோம். 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி. 1 ஸ்பூன் கொட்டைப்பாக்கு தூள், கொட்டைப்பாக்கு இல்லைங்களா, கொட்டைப்பாக்கு தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். முருங்கை பட்டை இருக்கு இல்லையா, அந்த முருங்கை பட்டை 1/2 ஸ்பூன் போதும், இதுவே போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை தேடி பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பல்பொடியை நம்ம காலையிலையும் சாயங்காலமும் யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னாவே எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். இதில் என்னென்னா கருவேலம் பட்டையும் யூஸ் பண்ணலாம். நாம் கருவேலம் பட்டையெல்லாம் இப்போ கிடைக்கிறதில்ல, ஒரிஜினல் கிடைக்கிறதில்ல. அது கிடைச்சதுன்னா இன்னும் நல்லது தான் அதுவும். அதே மாதிரி ஆலமரத்தினுடைய அந்த வேர் இருக்கு இல்லைங்களா, அந்த வேர் 1/4 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்தோம்னாவே நமக்கு போதுமானது. பட் இதில் என்னென்னா ஈஸியாக எளிமையாக யூஸ் பண்ணுறதுக்கு 3 ஐட்டம் போதும். உப்பு, மஞ்சத்தூள், கடுக்கா பொடி, கரிசலாங்கண்ணி. இந்த 4 மட்டுமே இருந்தால் கூட போதும். மற்றதெல்லாம் கூட தேடி பிடிச்சி கூட அலையணும் அவசியம் இல்லை. 1 ஸ்பூன் கடுக்கா பொடி, 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி, 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது மட்டுமே போதும் எளிமையாக. இது பண்ணிங்கன்னாவே நீங்கள் கேட்டிங்க இல்லையா, பல்ல மஞ்சள் வருதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த மஞ்சள் பல் மஞ்சளுக்கு இது எக்ஸலண்ட்டாக நமக்கு வேலை செய்யும். இதில் என்னென்னா இது எல்லாமே கெமிக்கல் இல்லாமல் உணவுப் பொருட்கள் தான். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பல்ல நல்லா தேய்ச்சிட்டு எச்சு துப்பிட்டு வாய்க்கு பிடிக்கக்கூடாது. ஒரு 1/2 ஹவராவது அந்த பல் தேய்ச்சது உள்ளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த கடுக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஈறுகள்லாம் பலப்படுத்த முடியும். ஆடும் பல்ல அசையான்னு சொன்ன பார்த்தீங்களா, பல்ல தேய்ச்சி உடனே வாய்க்கு பிடிச்சி வந்துடக்கூடாது. பல்ல தேய்ச்சிட்டு ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் விடணும். இப்போ நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி 9 மணி படுக்கிறோம்னா படுக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் பல்லு தேய்ச்சிட்டு அப்படியே விட்டணும். படுக்கும்போது வாய்க்கு பிடிச்சா போதும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஒரு 1/2 ஹவர் கழிச்சு தான் நம்ம காஃபி டீலாம் சாப்பிட போகிறது. அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிட்டு ஒரு 1/2 ஹவர் என்ன பண்ணணும், பல்லு தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வாய்க்கு பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம அடுத்த உணவுக்குள்ளே போக ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி பண்ணும் பொழுது பற்கள் மட்டுமல்ல, கண் பார்வை தெளிவாகும், மோஷன் நல்லா போகும். ஏன்னா கடுக்கப்பொடி இருக்குது, மோஷன் நல்லா போக ஆரம்பிக்கும், முடி நல்லா வளர ஆரம்பிக்கும், தோல்வியாதி குணமாகும். பற்கள் துளக்கிறதுனாலேயே எல்லா வியாதிகளையுமே நம்மளால் போக்கிக் கொள்ள முடியும். நீ நினைக்கிறது போல் பற்கள் சுத்தப்படுத்துறதுக்காக இல்லை, ஒட்டுமொத்த வியாதி சரி பண்ணுறதாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பற்கள் 32, நம்மளுடைய குடலுடைய நீளம் 32, முதுகு தண்டுவுடன் 32, கொடிமரம் கோயில் கொடிமரம் 32 தான். எல்லாமே சம்மந்தப்பட்டது தான்.
ஸோ அப்போ இதை வந்து செய்யும் பொழுது முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா நமது நிறுவனத்துக்காக ஃப்ரான்ச்சைசி நம்ம கேட்டிருக்கோம். நம்ம எல்லா ஊர்கள்லையுமே நம்ம பிரான்ச் ஆரம்பிக்கிறோம். யாருக்கெல்லாம் நமது மருத்துவமனை உங்கள் ஊரில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது அதுக்கான விளக்கங்கள் கொடுப்பாங்க. நாம் எதிர்பார்க்கிறது உண்மையும் பொறுமையும். மக்களுக்கு ஒரு சேவை செய்து அவர்களை மகிழ்வித்து அதன் மூலியமாக நாமளும் மகிழ்ந்து ஒரு 4 காசு நேர்மையான வழியில் சம்பாதிக்கும். மருத்துவராக இருக்கணும்ன்ற அவசியம் மருத்துவர் அவசியம் இல்லை. நிறைய மெடிக்கல் காலேஜில் இருக்கு இல்லையா, அவங்க ஓனர் அவங்க மருத்துவர் கிடையாது இல்லையா, அவங்க மருத்துவராக இருக்கணும் அவசியம் இல்லை, அவங்க உண்மையாளராக இருக்கணும், அவ்வளோதான். மக்களுக்கு சேவை செய்யணும், அதன் மூலியமாக நம்ம நேர்மையான முறையில் ஹலால் முறையில் நம்ம பணத்தை ஈட்டணும் அப்படிங்கிற நினச்சா போதுமானது. அந்த மருத்துவமனைக்கு உண்டான மருத்துவர்கள், மருந்துகள், அதற்கு உண்டான அரசு பதிவுகள், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து முறையாக பெற்றுக் கொடுத்துருவோம். நாம் அதை ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸோ 15 days ஒன்ஸோ நானே அந்த இடத்துக்கு போவேன், விசிட் பண்ணுவேன் நான். அதே விளம்பரங்கள் எல்லாமே நம்மளே எல்லா இதுலேயும் கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்கிறோம், டீ கடை வைக்க போகிறோம், காப்பி கடை வைக்க போகிறோம்னு சொல்லியிருக்கோம். நம்ம டைம் ஆச்சு நினைக்கிறீங்க, ரொம்ப வந்து அப்படியே தலைமை. ஆமாம், அதனால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ இந்த நம்மளுடைய இயற்கை சார்ந்த பொருட்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரிஜினல்னு சொல்கிறீங்க, எங்கே போகிறது ஒரிஜினல் அந்த ஒரிஜினலை வந்து நம்ம கொண்டு வரோம் எல்லாமே. அதாவது மஞ்சள் அப்படின்னா மஞ்சளை வேக வச்சிடுறாங்க. மஞ்சளுடைய வேரில் என்ன பண்ணுறாங்கன்னா உரத்தை வைக்கிறாங்க, பூச்சி மருந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சளை கொண்டு வந்து மஞ்சள் வந்து வச்சு சல்ஃபரை வச்சிடறாங்க. எல்லாமே பூச்சி மருந்து. அது மஞ்சளே உயிர்கொல்லி, கிருமி நாசினி. அதற்கு போய் எல்லாத்தையும் கெமிக்கல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ அது எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த கெமிக்கல்ஸும் போடாமல், உரம் போடாமல் மஞ்சளை வளர்த்து வேக வைக்காமல் சூரிய ஒளியில் புடம் போட்டு சூரிய ஒளியிலேயே காய வச்சு அரைக்கிறது. அந்த முறை தான் ஒரிஜினல் மஞ்சள். அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணால் வியாதி இல்லை, மஞ்சள் கேன்சரை குணப்படுத்தும். ஆனால் இந்தியாவிலேயே அதிகமான கேன்சர் பேஷண்ட் ஈரோட்டில். நீங்கள் எடுத்து பாருங்கள், ஸ்டாட்டஸ் தெரியும் உங்களுக்கு. ஸ்டாட்டிக்கு என்ன காரணம்னா இதுதான் அடிப்படை. ஆமாம், செயற்கைத்தன்மை. அதனால் ஒரிஜினலான பொருட்கள் எல்லாமே நமது இடங்களில் கிடைக்கும். உலகம் எங்கு நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நேயர்கள் வந்து அதை பயன்படுத்தி ஆசைப்படுறேன். அதே மாதிரி வந்து குழந்தை இல்லாதவர்கள், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், வாய் பேச முடியாத குழந்தைகள், கண்ணு தெரியாத காது கேட்காத குழந்தைகள் எல்லாத்துக்குமே இலவசமாக பார்க்கலாம். அது வரும்பொழுது கண்டிப்பாக அதற்குடைய சிகிச்சைகளை கொடுக்கலாம். நிச்சயம் ஐயா. கேள்விகள் ஆயிரம் நிகழ்ச்சியின் மூலமாக இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. அற்புதமான நேரத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி 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 நன்றிங்க. நம்ம எர்போகேர் நிறுவனத்தோடு இணைந்து செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, பிரான்ச்சைசி எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா அவங்களுடைய அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உண்மையும் நேர்மையும் செய்யணும்ன்ற ஒரு துடிப்பும் இருக்கணும், சேவை மனப்பான்மை இருந்ததுன்னா போதும், நிச்சயமா அவங்களோட நீங்களும் ஒரு பங்கா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சித்தர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல, குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமா நான் பார்க்கறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம்.
guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாக்குங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும். மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர்தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர், மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல, மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom of my heart I bless and congratulate our beloved great man Dr. நவீன் பாலாஜி. அவர் ஒரு மருத்துவராக, மக்கள் மனங்களை புரிந்தவராக, அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடைமாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமாற பாராட்டி வணக்கம் வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக, போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம். நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஹார்ட் அட்டாக்ங்கிறது ஒரு அட்டாக். அந்த அட்டாக் பண்ணுகிறவர் தான் ஐயா நவீன் பாலாஜி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக, மருத்துவத்திற்காக, மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்.